வெளிநாட்டு ஓட்டுநர் உரிமங்களை மலேசிய உரிமங்களாக மாற்றுவதற்கான விண்ணப்பங்களை சாலை போக்குவரத்து துறையான ஜேபிஜே மே 19 முதல் நிறுத்தவிருக்கிறது. ஆக மலேசிய ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டிய தேவையுள்ள வெளிநாட்டினர் வரும் திங்கட்கிழமை முதல் அனைத்து மலேசியர்களும் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை பூர்த்தி செய்தாக வேண்டும். என்றாலும் தூதரக பணியில் உள்ளவர்கள், மலேசியா எனது இரண்டாவது இல்லம் திட்டத்தின் பங்கேற்பாளர்கள் மற்றும் வெளிநாட்டு ஓட்டுநர் உரிமங்களை மட்டுமே வைத்திருக்கும் மலேசியர்களுக்கு இதில் விலக்களிக்கப்படுகிறது. இந்நடவடிக்கையானது சாலை பாதுகாப்பை, குறிப்பாக மலேசிய சாலைகளில் வெளிநாட்டினரை உட்படுத்திய சம்பவங்களில் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டதென ஜேபிஜே விளக்கியது. 12 மாதங்களுக்கும் குறைவான காலத்திற்கு மலேசியாவில் உள்ள வெளிநாட்டினருக்கு அவர்களின் தாய்நாடு 1949 மற்றும் 1968 ஆண்டு சாலை போக்குவரத்து பிரகடனத்தில் கையெழுத்திட்டிருந்தால் தளர்வு வழங்கப்படும். அதாவது அவர்கள் தங்கள் சொந்த நாட்டில் வழங்கப்பட்ட அனைத்துலக ஓட்டுநர் அனுமதியுடன் மலேசியாவில் வாகனம் ஓட்ட அனுமதிக்கப்படுவார்கள். அதே சமயம் ஆசியான் நாடுகளின் குடிமக்களுக்கு அவர்கள் தங்கள் சொந்த நாட்டில் இருந்து ஓட்டுநர் உரிமத்தை வைத்திருந்தாலே போதுமானதாகும் என அது மேலும் கூறியது. கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியாண்ட் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தொடங்குகிறது. 4 ஜூன் தொடக்கம் 8 ஜூன் வரை KSL எஸ்பிளனட் மால், பண்டார் பசாரி, கிளாங்கில். இதுவரை இல்லாத அதிரடி கலெக்ஷன்ஸோடு ஷாப்பிங் மேளா தொடங்குகிறது.